Hi guys, budget food and travel YouTube channel நீங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவின் நயகரான்னு சொல்லப்படுற அதிரப்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்டர்ஃபால்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு கிரேஸ் நிறைஞ்ச பிளேஸாவே இருக்கு. நாங்க டோட்டலா இந்த வாட்டர்ஃபால்ஸ் ஒரு 3 டைம்ஸ் விசிட் பண்ணிருக்கோம். 3 டைம்ஸ்மே இங்க ஏதோ ஒரு மூவி ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹை டிமாண்ட் பிளேஸா ஒரு கிரேஸ் நிறைஞ்ச பிளேஸாவே இங்க இருக்கு. இங்க பக்கத்துல சுத்தி பார்க்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்கு. நம்ம வாட்டர்ஃபால்ஸ் இருக்கு. இங்க டென்ஸ் ஃபாரஸ்ட் குள்ள நம்ம கார்லயோ பைக்ல ரைடு போக முடியும். அது மட்டும் இல்லாம தும்பர்முகி ஹேங்கிங் பீச் இருக்கு. நாங்க இந்த அதிரப்பள்ளி எங்க ஸ்டே பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா Athirappally River Resortல ஸ்டே பண்ணிருந்தோம். இந்த ரெசார்ட்ல இருக்கிற எல்லா ரூம்லயும் பாத்தீங்கன்னா ரிவர் வியூ இருக்கும். சூப்பரா இருக்கும். ரிவர் வந்து ரொம்ப பிராடா இருக்கனால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஃபீட் தான் தண்ணி போகும். இந்த ரிவர்ல நீங்க உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க ஸ்விமிங் பூல் இருக்கு இந்த ஸ்டேல. சேம் டைம் இங்க ரெஸ்டாரண்ட்னால ஃபுட்லாம் சூப்பரா சமைச்சு கொடுத்தாங்க. அந்த வியூல உட்கார்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் வேற லெவல்ல இருந்தது. இந்த வீடியோலயும் நம்ம கிவ்அவே பண்ண போறோம். நம்ம எல்லா வீடியோலயும் பண்ற மாதிரி இந்த கிவ்அவே பொறுத்த அளவுக்கு நம்ம 7 டேஸ்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம். சோ லக் இருந்தா கண்டிப்பா இந்த ட்ரிப் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோட மிட்ல சொல்லிருப்போம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணனும்னு சொல்லிட்டு. கூடவே நாங்க இந்த ட்ரிப்ல எப்படி என்ஜாய் பண்ணோம், எங்க ஸ்டே பண்ணோம், நாங்க ஸ்டே பண்ண இடத்துல என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல் ஒரு இடத்துல எப்படி கம்மியத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கான்செப்ட்லயும் நமக்கே தெரியாம நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் Athirappally எங்க இருக்கு, நாம எப்படி Athirappally ஈஸியா ரீச் பண்ணலாம், கூடவே என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் நம்ம டிராவல் பண்ணா அங்க சுத்தி பார்க்க ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற டீடைலா பார்த்தலாம். Athirappally எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்க Thrissur டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. ஒரு நியரஸ்ட் ரயில் ஸ்டேஷன் சொல்லலாம், சாலக்குடி சொல்லலாம். பட் வெளியூர்ல இருந்து வர நிறைய ட்ரெயின்ஸ் அங்க நிக்காது. நியரஸ்ட்ல எல்லா ஊர்ல இருந்தும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸா இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும் ரெண்டுமே வரதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆலுவா சொல்லலாம். ஆலுவா வந்துட்டு மேஜர் ஆஃப் சிட்டில வந்துட்டு ட்ரெயின் இருக்கு, பஸ்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஆலுவா ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் Athirappally ரீச் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அங்க ஆலுவால செல்ஃப் டிரைவிங் கார் ரெண்டல் கிடைக்கும், செல்ஃப் டிரைவ் டூ வீலருமே ரெண்டல் கிடைக்கும். சோ அந்த மாடல் டிராவல் பண்ணலாம். என்னைய பொறுத்த அளவுக்கு நீங்க செல்ஃப் டிரைவ் காரோ இல்ல பைக்கோ இல்ல ஓன் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சுத்தி பார்க்க கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். நாங்க எங்களோட ஓன் வெஹிக்கிள் வந்திருந்தோம். நாங்க சேலத்துல இருந்து மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பணும். 2 o'clock ஷார்ப்பா நாங்க Athirappally ரீச் பண்ணிட்டோம். நாங்க ரீச் பண்ணதுமே Athirappally River Resortலாம் செக் இன் பண்ணிருந்தோம். உள்ள போனதும் பேசிக்கான ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்ம வெல்கம் பண்ணி நமக்கு ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அவங்களோட சர்வீஸ் ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே இந்த ரெசார்ட் ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட்ல இருக்க எல்லா ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஃப்ரண்ட் வியூ இருக்கு. கூடவே இங்க ஸ்விமிங் பூல் இருக்கு. அது மட்டும் ரெஸ்டாரண்ட் இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா இங்க ரிவர் வந்து ரொம்ப பிராடா இருக்கும். ஃபுல்லா வந்து பாறையில இந்த ரிவர் இருக்கு. சோ வந்துட்டு மேக்ஸிமம் 1 ஃபீட் ஹைட்லாம் தண்ணி போகும். நம்ம இந்த ரிவர்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண சூப்பரா இருக்கும். நாங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க செக் இன் பண்றது இந்த விவரத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் Athirappally வாட்டர்ஃபால்ஸ் போயிட்டு வந்தீங்களா என்ஜாய் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உடனே ஒரு 1 o'clock Athirappally வாட்டர்ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். நம்ம ரெசார்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes ரைட் இருக்கும் Athirappally வாட்டர்ஃபால்ஸ்க்கு. நாங்க கார்லயே போயிட்டோம். அங்க நாங்க போன அன்னைக்கு கொஞ்சம் கிரவுட் அதிகமாவே இருந்துச்சு, நிறைய வெஹிக்கிள் இருந்தது. உள்ள போயிட்டு எங்களுக்கான என்ட்ரன்ஸ்ல டிக்கெட், அதே மாதிரி வெஹிக்கிளுக்கான பார்க்கிங் டிக்கெட், சேம் டைம் கேமராக்கான டிக்கெட்னா வாங்கிட்டு Athirappally வாட்டர்ஃபால்ஸ் நோக்கி நாங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்க வெஹிக்கிள் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 to 400 மீட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு நடந்து போற மாதிரி இருக்கும். ஒரு நாங்க 20 minutesல ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நடந்து போய் ரீச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல இருந்து பார்த்தா இந்த விதம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க போன அன்னைக்கு ரெயின்போ மாறினா கூட அந்த வாட்டரோட டிராப்ஸ்ல ஃபுல்லா சூப்பரா தெரிஞ்சது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 1 hour வரைக்கும் நாங்க மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மேல இருந்து பார்க்கறதோட கீழே போய் பார்த்தா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க மேலே 1 hour நின்று போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே போலாம் ட்ரை பண்ணோம். கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற மாதிரி இருந்தா கீழே இறங்க ஒரு 20 minutes ஆகும், திருப்பி மேலே ஏற ஒரு 20 minutes ஆகும். ரொம்ப வயசானவங்க உங்க கேங்ல இருக்காங்க, உங்க குரூப்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த கீழே இறங்கதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணலாம். கீழே இறங்கும்போது அவ்வளவு ஒருத்தன ஒரு ஸ்பாட்டா இருக்கும். ஒரு 20 minutes அப்படி இப்படி கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினதுக்கு செம ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி தான் இருந்தது. இந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்கு நீங்க அந்த கிளிப்ஸ்ல பாருங்க. இங்கேயும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்திருந்தோம். நாங்கள் டோட்டலாக இந்த Athirappally வாட்டர்ஃபால்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல ஒரு 3 times வந்துட்டேன். 3 டைமே ஏதோ ஒரு மூவி ஷூட்டிங் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் நிறைஞ்ச ஸ்பாட்டாகவே இருக்கு. அதே மாதிரி நாங்கள் இந்த டைம் வரமே தண்ணி ரொம்ப பிராடா, ரொம்ப அகலமா, அந்த சாரல் எங்க நாங்க நிக்கிற இடத்த வரைக்கும் அடிச்சுட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. சான்ஸே கிடையாது. இந்த இடத்துல நீங்க லைஃப்ல ஒரு தடவை பாத்துருங்க கண்டிப்பா. அதே மாதிரி சேம் டைம் ரொம்ப அதிகமா காஸ்ட்லியான செலவாகாது. நீங்க வர ட்ரிப்பை பொறுத்து இந்த ட்ரிப் வந்து உங்களால வந்துட்டு ஃபார் ஹெட்டுக்கு 1000 rupees கம்ப்ளீட் பண்ண முடியும், 10,000 rupees கம்ப்ளீட் பண்ண முடியும். அது நீங்க உங்களோட ரெக்கமெண்ட் பொறுத்து எல்லாம் தான் மாறும். ஸோ வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமான பிளேஸ் பார்க்க முடியும். நம்ம சேனல் அடிக்கடி அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுட்டே இருக்கும். இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி மேலே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு குரங்கு கையில போயிட்டு கொடுத்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு திருப்பி எங்க வெஹிக்கிள் ஏறிட்டு டோட்டலா 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டர்ஃபால்ஸ் போனோம். போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போற எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். போற வழியில பார்த்தா சின்ன சின்ன 2 வாட்டர்ஃபால்ஸ் இருந்தா அது இன்னும் சூப்பரா இருந்தது. Athirappally வாட்டர்ஃபால்ஸ் நல்லா பிரம்மாண்டமா இருந்தது. அதோட ஒரு சூப்பரான கான்செப்ட்ல குட்டி குட்டி அங்க வாட்டர்ஃபால்ஸ் இருந்தது. அந்த வாட்டர்ஃபால்ஸ் நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. சேம் டைம் நிறைய பேர் வந்து பைக் ரைடு வராங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப கிரௌட் அதிகமா இந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன வாட்டர்ஃபால்ஸ் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு அங்க கிளம்பிட்டோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க டிராவல் பண்ணி போற வழியில செரப்பல்ங்கிற வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா நல்லா பிராடாவே இருந்தது, நிறைய தண்ணி வந்துட்டு இருந்து நாங்க போன அன்னைக்கு. பட் நம்ம கம்ஃபர்டபுளா குளிக்கவும் முடியாது, நம்ம வியூல நின்று போட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா ரோட் சைட்ல இருக்கிறனால. சோ நாங்க ரோட் சைடு பார்த்து கிளம்பிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா வளச்சல்ங்கிற வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்ல இருந்து அதரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துருப்போம். அது வந்து அடுத்து ஒரே ரோடு தான், இது எல்லாமே ஒரே ரோட்ல இருக்கு. சோ வந்துட்டு நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றது, எப்படி போறது, இந்த ஃபீல் பண்ண தேவையில்ல. நாங்க ரெசார்ட்ல கேட்டிருந்தப்ப அவங்க இந்த ஒரு ரோட்ல போங்க, இந்த ரோட்ல எல்லா மெயினான அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் வந்திருந்தோம். இந்த வளச்சல் ஃபால்ஸ் எங்க வெஹிக்கிள பார்க் பண்ணி நாங்க டிக்கெட் எடுக்கலாம்னு போயிருந்தோம். டிக்கெட் கவுண்டர்ல சொல்லியிருந்தாங்க நீங்க அதரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல டிக்கெட் எடுத்தா இங்க இருக்க தேவை, ரெண்டுக்கு ஒரே சேம் டிக்கெட் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டா இருந்தது. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 300 சேவ் ஆயிருந்தது. எனக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவன் சொல்லாம எடுத்துருப்பான், பட் அவங்களே ப்ராப்பரா கைட் பண்ணி எல்லாம் எடுக்க தேவையில்ல, நீங்க ஆல்ரெடி எடுத்து அந்த டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு எங்களை உள்ள அனுப்பி விட்டாங்க. இங்க உள்ள போனது பாத்தீங்கன்னா நிறைய சிட்டோர் கட்டி வச்சிருந்தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, நீங்க நிதானமா உட்காந்து வாட்டர் ஃபால்ஸ் வியூ என்ஜாய் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா பிராடா வியூ தெரியும், நீங்க இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். இன்னும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நிறைய ஸ்பாட்ஸ் இங்க இருந்தது. அதே மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ்ல நம்ம இன்னும் போட்டோ எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சேம் டைம் சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியா இருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா பேரலா பாத்தீங்கன்னா பாத்வே போட்டுருப்பாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ன ஃப்ளோல இருக்கோ அதே ஃப்ளோல நம்ம பேரலா நடந்து போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பேம்போ பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்க சின்ன சின்ன நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதா இருக்கட்டும், நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2 hours வரைக்கும் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நாங்க 1.5 hours 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நாங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நம்ம வந்த வழியிலே இதே மாதிரி டிராவல் பண்ணா அந்த செக் போஸ்ட்ல நம்ம ப்ராப்பரான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதே வழியில வால்பாறை போலாம். பட் நான் வால்பாறை செகண்ட் டே போறோம். சோ ரிட்டர்ன் வந்து நாங்க தங்கிருக்க ரெசார்ட்டுக்கு போலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். போற வழியில இன்னொரு பிளேஸ் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தோம். தும்பரமுகி ஹேங்கிங் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்பாட் தான் நாங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இங்க போயிட்டு என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு நாங்க கொஞ்சம் உள்ள நடந்து போனா நிறைய ஸ்பாட் இருந்தது. இங்க கார்டன் ஒரு ஸ்பாட் இருக்கு, ஹேங்கிங் பிரிட்ஜ் மினியேச்சர் வச்சிருக்காங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் வச்சிருந்தாங்க, பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இந்த ஒரு பார்க்குள்ளே இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் வந்ததும் டிக்கெட் எடுத்துட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிட்டோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் பொறுத்த அளவுக்கு யாரா நடந்தாலே சின்னதா ஒரு சேக் இருந்தது, சின்ன ஒரு அட்வென்ச்சர்ஸோட தான் உள்ள நடந்து போற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு பழகிருச்சு. உள்ள போயிட்டு இந்த வியூவை பார்த்தது சூப்பரா இருந்தது. ஒரு சின்ன செக் டேம் இருந்தது, அந்த செக் டேம்ல இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ வரது, நாம அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பாக்குறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறது, ஜாலியா ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு போட்டோ ஷூட் பண்ணிட்டு வேற லெவல் என்ஜாய் பண்ண சொல்லலாம். ஹேங்கிங் பிரிட்ஜ் முடிச்சுட்டு அடுத்து வெளியே வந்தா பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் இருந்தது. பேருக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா ஒரு 5 பட்டாம்பூச்சி உள்ள இருக்கும். நாங்க போனா எண்ணி வச்ச மாதிரி ஒரு 5 பட்டாம்பூச்சி இருந்தது. எங்க சுத்தி வந்துகிட்டே இருந்தது. போட்டோ எடுத்துட்டு அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து இங்க 2 மணி நேரத்துல போட்டோ ஷூட் பண்ண ஸ்பேஸ்லாம் இருந்தது. அங்கெல்லாம் எடுத்துட்டு அங்க நாங்க ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்க ரூமுக்கு ரீச் ஆகாம பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 5:30 இருந்தது. ரூம் போனதும் ரூம்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, உடனே ரிவருக்கு போயிட்டோம். ஏன்னா நிறைய பேர் நீங்க ரிவர்ல குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் ரிவர்ல போயிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரிவர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 feet ஹைட் கூட தண்ணி போகாது. சோ அதே மாதிரி இந்த ரெசார்ட்ல தான் ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. நீ இந்த இடத்துல உட்காந்து குளிங்க நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போவாங்க, இதுக்கு மேல போகாதுன்னு சொல்லிட்டு. சோ சேஃப்டி மெஷர்ஸ் போறாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க உள்ள போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த ஒரு 6:15 வெளியே வந்துட்டு நாங்க ஸ்விமிங் ஃபுல்ல வேற லெவலில் ஆட்டம் போட்டுட்டு அந்த வியூவோட அந்த ரிவர் வியூ இருக்கும், அந்த ரிவர் போற சத்தம், அந்த ஸ்விமிங் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பசங்க நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நாங்க போனது மொத்தம் 5 பேர் தான். எதுக்கு இவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ணி கேட்டா பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஃபுட்ஸுமே இருந்தது. இந்த ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பக்காவா இருந்தது. எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது, நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, தாவறது, அந்த டைலாக்ல வர மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. சேம் டைம் நம்ம டின்னர் எங்க கொடுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைட்ல ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த ரிவர் வியூவோட ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ரிவர் வியூவோட சாப்பிட்றதுக்கு வேற லெவல் சான்ஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட நாங்க ஒரு 1 hour வரைக்கும் பொறுமையா ஜாலியா சாப்பிட்டு இந்த இடத்துக்கு நம்ம கேம்ப் ஃபயர் தேவைப்படாது. கேம்ப் ஃபயர்ல என்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ அதெல்லாமே ஃபுட் சாப்பிட்ற இடத்துல மெதுவா ரிலாக்ஸா சாப்பிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். சரி நான் தூங்கலாம்னு சொல்லி ரூமுக்கு போயிருந்தோம். நாங்க ரூம்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு தேவையான சூப்பரா வச்சிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நீங்க ஹனிமூன் ட்ரிப் போறதா இருக்கட்டும், ஃபேமிலி எங்க கம்ஃபர்டபுளா போய் ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸா சுத்தி பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த சூட்டபுளா இருக்கும். அது இந்த ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவர் சைட்ல இருக்கனால எல்லா ரூம்ல இருந்து ரிவர் சைடு வியூ இருக்கு. நீங்க அதரப்பள்ளி ட்ரிப் பிளான் பண்ணா கண்டிப்பா இந்த ரெசார்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராப்பரா இருக்கு. அதே மாதிரி ஆம்பியன்ஸ் இவங்க எல்லாமே சூப்பரா வச்சிருந்தாங்க சொல்லலாம். எந்த ஃபெசிலிட்டி ஃபுட்ல இருந்து எதுக்கெல்லாம் உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற பிளேஸ் சுத்தி பார்க்க இந்த டைமுக்கு இங்க போனா கரெக்டா இருக்கும். கைட்லைன்ஸ்ல இருந்து எல்லாமே ரிசப்ஷன் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நைட்டு அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டே எல்லா ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு தூங்கிட்டோம். மார்னிங் இருந்தும் டீயோட எங்களை எழுப்பி விட்டாங்க. ஒரு 6 எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு அந்த வியூவோட டீ குடிச்சிட்டு மார்னிங் திருப்பி அந்த ரிவர் சைட்ல குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சுட்டு அங்க நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. இந்த ரெசார்ட்டுக்கு வர மேக்ஸிமம் பீப்பிள்ஸ் எல்லாமே இந்த ரிவர் சைட்ல குளிக்க என்ஜாய் பண்றாங்க. ஃபேமிலி வந்தாலும் என்ஜாய் பண்றாங்க, பேச்சுலர்ஸ் வந்தாலும் என்ஜாய் பண்றாங்க. நாங்களும் மார்னிங் போய் ஒரு 1/2 hour மேல குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ரூம் கொண்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல அவங்க ஒரு பஃபட் அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த ஸ்டேல ஸ்டே பண்ணும்போது மார்னிங் ஃபுட் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் இந்த காம்ப்ளிமெண்டரி இவ்வளவு ஐட்டம்ஸ் கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு டேஸ்ட் வைஸ் மார்னிங் ரொம்ப சூப்பராவே இருந்தது. இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10:30 11 o'clock செக் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இன்ட்ரோல் சொல்லிருப்போம் இந்த வீடியோல கிவ்அவே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிவ்அவே என்ன பண்ண போறோம் பார்த்தா இந்த கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டே வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். ஒரு கப்புள்ஸ் அல்லது ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது ஃபேமிலி மீன்ஸ் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கிட்ஸ் ஆர் 2 kids வந்து கூட இருக்கலாம். ஒரு ரூம்க்கான பிரைஸ் வந்து நம்ம கிவ்அவே கொடுக்க போறோம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய 3 விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும், யார் கூட இந்த ட்ரிப் போறீங்க, எதுக்காக போறீங்கிறத ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அந்த 3 ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த ட்ரிப் ஃப்ரீயா கிடைக்க போகுது. இதுக்கான ரிசல்ட் நம்ம என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 24th November அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு 3 to 4 days நம்ம சொல்லுவோம். அந்த டேட்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற டேட் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு அதை நீங்க இந்த கிவ்அவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் கிவ்அவே. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கிவ்அவே பண்ணிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்பாட்டிஃபை பண்ணுங்க. அதுல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஜனவரி 2025 ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸா ஒரு 3 குரூப் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கான சான்ஸுமே இருக்கும். நீங்க அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம இந்த ரெசார்ட்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க கிளம்ப போறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் கிளம்ப போறோம். அந்த வால்பாறை போற வழியே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபாரஸ்ட் தான் போவோம். ஆல்மோஸ்ட் நீங்க இப்ப பாக்குற வியூலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூல தான் போவோம். சான்ஸ் இருந்தா எலிஃபண்ட் கூட பார்க்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வால்பாறை வீடியோவும் நீங்க வேணும்னு நினைச்சா கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க என்ன பிளேஸ் சுத்தி போறதுக்கான டீடைல்ஸா இருக்கட்டும், நாங்க அந்த ஸ்டே பண்ணல ரெசார்ட்டுக்கான புக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராப்பரா இருக்கு. நீங்க அதரப்பள்ளி வரமா தான் கண்டிப்பா அதரப்பள்ளி ரிவர் ரெசார்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க சர்வீஸ், ஃபுட், ஸ்டே எல்லாமே கம்ஃபர்டபுளா சூப்பரா இருந்தது. சேம் டைம்ஸ் எந்த இடத்துக்கு எந்த டைம் போலாங்கிற அட்வைஸும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்க அதரப்பள்ளியில இருக்கிற எல்லா பிளேஸும் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். நாங்க மிஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தீம் பார்க் இருக்கு. அந்த தீம் பார்க் மட்டும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். டோட்டலா வந்து ஒரு 3 தீம் பார்க் இருக்கு. பட் நாங்க போனப்ப தீம் பார்க் எங்களுக்கு போன நீடே இல்லை. ஏன்னா நாங்க ரிவர் சைட்லேயே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டோம். தீம் பார்க் அதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நாங்க ரிவர்லேயே குளிச்சு ஃப்ரெண்ட்ஸோட நேச்சர் ரிவர்ல சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்க தீம் பார்க் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்க ஒருவேளை வந்து 3 டேஸ் நீங்க அதரப்பள்ளியே பிளான் பண்ணி நீங்க தீம் பார்க் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நிறைய யோவேல பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோல பார்க்கலாம்.